வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா பொரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. செய்கிறது ரொம்ப ஒரு ஈஸி. ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டு, அது குயிக்காகவும் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. எதுக்காகவும் மெனக்கடண்டாம். தோசை இட்லி இல்லாத ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் பொரி எடுத்துருக்குறோம். தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. நமக்கு பொரி மட்டும் போதும், தண்ணி வேண்டாம். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானோன்னு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரிச்ச உடனே இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கட் பண்ண வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வீட்டில் தோசை மாவெல்லாம் இல்லாத நேரத்தில் ஈஸியாக நம்ம பண்ணுற ஒரு ரெசிபி, ரொம்ப ஒரு டேஸ்ட்டும் கூட ஹெல்த்தியும் கூட. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே 2 தக்காளி, ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி. பொரியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், இருந்தாலும் இந்த மசாலாவுக்காக உப்பு போட்டுக்கிடலாம். நல்லா மசிஞ்சு வரட்டும். பட்டாணி, 1/2 கப் அளவுக்கு பட்டாணி. ஃப்ரெஷ் பீஸ் இருந்துன்னா அது போடுங்க. இப்போ சீசன் கிடையாது. அது நல்லா ஊற வச்சு வேக வச்ச பச்சை பட்டாணி. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு என்ஹான்ஸ்க்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர். நல்லா கலந்து விட்டுருங்க. ஈரப்பதம் கொஞ்சம் போகட்டும். இதில் உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இந்த டைமில் கட் பண்ணி போட்டு வேக வைக்கலாம். அது நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு போடலை. பாருங்க, நல்லாவே எல்லாமே வெந்துச்சு. பட்டாணி வேக வச்சது தான். தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ நம்ம கழுகி ஊற வச்ச பொரி நல்லா கலந்துருங்க. ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி. இவ்வளோதான் டைம் எடுக்கும். அது டெய்லி தோசை இட்லி ஒரே போரிங்காக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் இதே மாதிரி பண்ணி கொடுங்க. ஃபைனலாக நறுக்குன கொத்தமல்லி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பொரி மசால் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. நம்மளோட மசாலா பொரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.